அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த ராகம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு வயலின் இசைக்கலைஞர். இவர் எல்லா இசையமைப்பாளர்கள்ட்டயுமே வாசிச்சிருக்காரு. டி.ஜி. லிங்கப்பா, சலீல் சௌத்ரி, டி.கே. ராமூர்த்தி போன்ற இசையமைப்பாளர்கள்ட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய பேர் சாமுவேல் ஜோசப். ஆனா சாமுவேல் ஜோசப்னு சொன்னா சினி ஃபீல்டுல நிறைய பேருக்கு தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, இவரோட பேரை மாத்திட்டாங்க. பொதுவா அப்பா, அம்மா வச்ச பேரை என்ன பண்ணுவாங்க, சிலர் நியூமராலஜி படி மாத்திப்பாங்க. ஒரு சிலர் ஒரு புனைப்பெயர் வச்சுட்டு அந்த பேர் நிரந்தரமா இருக்கும். ஆனா இவரோட பேர் எப்படி மாறியிருந்தது அப்படின்னா, இவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோட குழுவில் ஒர்க் பண்ணும்போது இவருடைய பெயர் மெல்லிசை மன்னரோட வாயில நுழையல. அதனால அவர் ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த பேர் இவருக்கு நிரந்தரமாகுது. சாமுவேல் ஜோசப் அப்படிங்கிற பேரை மெல்லிசை மன்னர் ஷியாம்னு கூப்பிடுறாரு. அந்த ஷியாம் தான் சினி ஃபீல்டில் இவருடைய பெயர். ஷியாம் 1937 சென்னையில் பிறந்தார். இவருடைய அம்மா தேவாலயத்தில் ஆர்கன் வாசிக்கிறவங்க. ஷியாம் அவங்க அம்மாட்ட மியூசிக் படிக்கிறாரு. ஆர்கன், புல்புல் தரா எல்லாமே அவங்க அம்மா கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவோட போய் தேவாலயத்திலே இவர் வாசிப்பார். அப்படி வாசிக்கும் போது ஒரு நாள் ஒருத்தர் சத்தம் போட்டுறாரு. உனக்கு ஒழுங்காக வாசிக்க தெரிஞ்சால் வாசி, இல்லாட்டினா வாசிக்காத அப்படின்னு திட்டுறாரு. ஷியாமை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டாக தான் வாசிச்சிருக்காரு. இவர் ஏன் இப்படி திட்டுறாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. ஓ, நம்ம முறைப்படி இசை கற்றுக்கல, அதனால தானே இவர் திட்டுறாருன்ட்டு உடனே அன்றைக்கே போய் தன்ராஜ் மாஸ்டரை பார்த்து வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிறாரு. ஷியாமோட திறமையை முதல் கண்டவர் ஆர்.கே. சேகர் தான். ஆர்.கே. சேகர் ஏஆர் ரஹ்மானோட அப்பா. அவர் எம்பி ஸ்ரீனிவாசன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்காரு. எம்பி ஸ்ரீனிவாசனோட ஒய்ஃப் ஒரு ட்ரூப் வச்சு நாடகங்கள்லாம் போட்டுட்ருக்காரு. அந்த நாடகங்களில் ஷியாம் வாசிக்கிறாரு. இதை பார்க்குற ஆர்.கே. சேகர் இந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு அவருடைய ஃப்ரெண்டு பழனிக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த பழனி என்ன பண்ணுறாரு, ஷியாமை கூட்டிகிட்டு சி.என். பாண்டுரங்கன் மியூசிக் டைரக்டரை பார்க்க போகிறாரு. சி.என். பாண்டுரங்கன் அப்போ ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வாரமாக நின்று ஷியாம் அந்த ரிஹர்சலை பார்க்குறாரு. அதில் அவங்க வாசிக்கிறத கேட்டுட்ருக்கார் ஷியாம். கேட்டு முடித்தோடனே அதை அப்படியே அவர் வயலினில் வாசிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே சி.என். பாண்டுரங்கன் ஷியாமை தன்னுடைய அசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறாரு. ஷியாம் காலேஜில் படிக்கிற காலத்தில் என்ன பண்ணுவார்னா, வயலின் எடுத்துகிட்டு தாம்பரம் ஸ்டேஷனுக்கு போவார். அங்கே ஒரு தெரிஞ்ச கடையில் வயலினை வச்சுடுவார். காலேஜ் முடிஞ்சோடனே அந்த கடையிலேருந்து வயலின் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஆர்கெஸ்ட்ராவாக போய் பல மியூசிக் டைரக்டர்கிட்ட வாசிப்பார். இவர் இந்த மாதிரி சினிமாவில் வாசிக்கிறது ஷியாமோட அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவர் எத்தனையோ தடவை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி நீ வாங்குற பணம் ஒரு பாவப்பட்ட பணம், நீ சினிமாவில் சம்பாதிக்கிறது ஒரு பாவப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லுவார். ஷியாமால மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாடோடி மன்னன் படத்துக்கு அவர் வாசிச்சிருப்பார் எஸ்.எம். சுப்பையா நாயுடு கிட்ட. அப்போ எப்படின்னா 1 மந்த் நைட் ரெக்கார்டிங், பகலில் ஃபுல்லாக ஷூட் இருக்கும். எம்ஜிஆர் 1 மந்த்தும் நைட் வருவாராம் ரெக்கார்டிங்க்கு. ஒரு நாளைக்கு ஷியாமுக்கு 40 ரூபா சம்பளம். 30 நாளில் 1200 ரூபா சம்பாதிக்கிறாரு. 1958 அது ரொம்ப பெரிய அமௌண்ட். நாடோடி மன்னனுக்கு வாசித்தது ஷியாமால மறக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு நாள் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஷியாமை கூப்பிட்டு அனுப்புகிறாரு. படம் கலைக்கோவில். அதில் ஆபோகி ராகத்தில் ஒரு கிளாசிக்கல் சாங் ரெடி பண்ணி வச்சிருக்கார் எம்.எஸ். விஸ்வநாதன். பாலமுரளி கிருஷ்ணாவும் சுசிலாமாவும் படத்துக்கு ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு நீ தான் வாசிக்கிற, வேற வயலின் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஷியாமுக்கு வெஸ்டர்ன் தான் தெரியும், அவருக்கு கர்நாடிக் தெரியாது. ஆனால் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிறது மெல்லிசை மன்னர், தெரியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனாலும் சமாளித்து தங்கரதம் வந்தது வீதியிலே பாட்டுக்கு ஷியாம் வாசிக்கிறாரு. அவர் வாசிக்கிறத கேட்டு மெல்லிசை மன்னர் பாராட்டுறாரு. அப்போ ஷியாம் நினச்சிக்கிறாரு, நமக்கு கர்நாடிக் தெரியலையே அப்படின்ட்டு உடனே லால்குடி ஜெயராமன் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் அவருடைய அப்பாவை பார்த்து, எனக்கு கர்நாடிக் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு.
அவங்க அப்பா சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. 1 மந்த் பொறுமையாக வெயிட் பண்ணி திரும்ப வந்து அவருடைய அப்பாவை பார்த்து கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறாரு. ஷாம்க்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து 1972 கிடைக்குது. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த கருந்தேல் கண்ணாயிரம் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. முதல் படத்திலேயே வந்து எஸ்பிபி வசந்தா வச்சுட்டு ஒரு இனிமையான டுயட் கொடுக்குறாரு. நேற்று வரை விண்ணில் இருந்தாலோ இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். நேற்று வரை விண்ணில் இருந்தாலோ இன்று எந்தன் கண்ணில். கருந்தேல் கண்ணாயிரம் படத்துல இன்னொரு பாட்டு, இது வந்து 1972 வந்த கானா பாட்டுன்னு கூட சொல்லலாம். எஸ்பிபி, மனோரமா, சதன் பாடியிருப்பாங்க. பட்டி தொட்டி எங்கும் பட்டைகளை பே பாட்டு, பூந்த மல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலேங்கிற பாட்டு. இந்த பாடல் வந்து ஷாமுக்கு பெரும் புகழை தேடி தந்த ஒரு பாட்டு. பூந்த மல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேன்டி. கருந்தேல் கண்ணாயிரம் படத்துல பி சுசிலா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, பறந்து வா வா பாடல் ஒன்று பாடுன்னு. மற்ற 2 பாட்டு, நேற்று வரை விண்ணில் இருந்தாலோ அதே போல பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே, இந்த பாடல்கள் அளவுக்கு இந்த பாட்டு ஹிட் ஆகலை. ஆனாலும் படம் இந்த சமயத்தில் அடிக்கடி ஒலித்த பாடல் இந்த பாடல். பறந்து வா வா பாடல் ஒன்று பாடு மலர்ந்த பாப்பா வாழ்கவென்று. இந்த பதிவில் வந்து ஷாம் அவர்களை பற்றியும் அவர் எப்படி சினிஃபீல்டுக்கு வந்தார் அப்படிங்கிறத பற்றியும் அவர் இசையமைத்த சில பாடல்களையும் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.